ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய ஸ்டடி விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. இது பார்த்திங்கன்னா மார்னிங் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு அதுக்கப்புறம் நான் எவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றத தான் இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன். அப்படி எல்லா வேலையும் போட்டுட்டு புக்கை எடுத்துருவேன் கரெக்டாக 9 மணிக்கு. ஸோ அந்த மாதிரி 9 மணிக்கு எடுத்து தான் நான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அந்த லெசன் வந்து படித்தேன். இது வந்து 6th 10th 12th 3 ஸ்டாண்டர்ட்லேயுமே கவர் ஆகுது. ஸோ 6th 10th ரெண்டுமே வந்து நான் கம்ப்ளீட்டாக ஏற்கனவே படித்து முடிச்சிட்டேன். ஒரு 1 வீக்கு முன்னாடியே படித்து முடிச்சிட்டேன். 12th வந்து அந்த வீடியோ கிளாஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணேன். அதாவது ஒரு லெசன் அப்படின்னா அதோட வீடியோ கிளாஸ், அதுக்கப்புறம் புக் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளாக ரீட் பண்ணி நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்லைனர் இப்படி படித்தோம் அப்படின்னா நல்லாவே ஈஸியாக நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகத்தில் இருக்கும். ஸோ நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 12th வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கிளாஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ புக் பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் நோட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒன்லைனர் பாயிண்ட்ஸ் எடுத்து படிக்கணும். ஸோ இந்த மாதிரி பெண்டிங் இருக்குது அப்படின்றதுனால 6th 10th ரிவிஷன் பண்ணிவிட்டு 12th வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் வந்து இந்த லெசன் எடுத்தேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் 9 மணிக்கு எடுத்தேன். கரெக்டாக எனக்கு வந்து 12 மணி வரைக்கும் தேவைப்பட்டுச்சு. 12th வந்து கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்தேன். ஸோ அதனால் எனக்கு டைம் வந்து இவ்வளோ தேவைப்படுச்சு. ஆனால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே முடிச்சிட்டேன் இந்த லெசனை. எந்த கொஷின் வந்தாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி படிக்கும்போது மனசில் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ஓடிட்டே இருக்கும். ஒரு லெசன் படிக்க இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்ருக்கோம், நம்மளால் முடியுமா, நம்ம கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வாங்கிடுவோமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து நமக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மாதிரி நெகட்டிவாக இனிமேல் நினைக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். என்னால் முடியும், கண்டிப்பாக நான் வந்து எனக்கான அந்த ஒரு போஸ்டிங்கை வந்து நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஆனால் டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நாளைக்கு நான் இதெல்லாம் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மார்னிங் எழுந்தோடனே நினைங்க. அதை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படின்னு நினச்சி அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு படுங்க. ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ மணி நேரம் படிக்கணும் அப்படின்றத டார்கெட்டாக வச்சுக்காதீங்க. எவ்வளோ விஷயங்கள் படிக்கணும், பாலிட்டியில் இது படிக்கணும், எக்கனாமிக்கில் அதாவது டோட்டலாக வந்து இப்போ ஜிஎஸ்சில் இந்த டாப்பிக்லாம் இன்றைக்கி முடிச்சிருக்கணும், தமிழில் இது முடிச்சிருக்கணும், மேக்ஸில் இதை வந்து நம்ம பார்த்துருக்கணும், அந்த மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு படுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளால் நிச்சயமாக வந்து இந்த 5 மாதத்தை சரியாக பயன்படுத்தி நல்ல போஸ்டிங் வந்து வாங்க முடியும். என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே யோசிக்காதீங்க. நேற்று கூட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து 10th தானா, அதுவும் ப்ரைவேட்டில் வந்து 10th எக்ஸாம் எழுதி தான் பாஸ் பண்ணாங்க போல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் ஆனால் முடிச்சிருக்காங்களாம். ஒரு 3 வருஷமாக இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போன வருஷம் பார்த்திங்கன்னா போஸ்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்மளோட குவாலிஃபிகேஷன் வெறும் 10th தான், நான் நிறைய பேர் வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் அதுக்கப்புறம் பிஇ படித்தவங்களாம் கூட இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுறாங்க, நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களால இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. ஸோ யார் என்ன படிச்சிருக்காங்க, என்ன மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்காங்க, எவ்வளோ வருஷமாக படிச்சுட்ருக்காங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளையும் எவ்வளோ கரெக்டாக யூஸ் பண்ணி ஒவ்வொரு லெசனையும் எவ்வளோ தெளிவாக படிக்கிறோன்றது தான் முக்கியம். ஸோ அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே டீமோட்டிவேட் ஆகாமல் என்னால் முடியும்னு நினச்சி தொடர்ந்து போராடிட்டே இருந்ததுனால மட்டும்தான் நிச்சயமாக அவங்களால இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நானே அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கண்ணே கலங்கிடுச்சு. பரவாயில்ல, இவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக பேசுகிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ யாராலையுமே முடியாது அப்படின்ற விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒவ்வொரு நாளும் என்னால் முடியும், நான் இன்றைக்கி இந்த டார்கெட்லாம் முடிச்சுட்டு தான் நான் படிப்பேன், நான் வந்து சிலபஸை வந்து இந்த 5 மந்த்ஸாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன், நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எப்போவுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிட்டுருங்க. பாசிட்டிவாகவே நினைங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்கிற டார்கெட்டை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நைட்டு தூங்குங்க. இதுக்கிடையில் லைஃப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சுட்டு போங்க. இன்னொரு சிஸ்டர் கூட அவங்க ஸ்டோரியில் சொல்லியிருந்தாங்க, சக்ஸஸ் ஸ்டோரியில் சொல்லியிருந்தாங்க,
ஃபேமிலியில் வந்து சில டைம் புக்கே எடுக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் எடுத்து படிப்பேன். ஏன்னா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். மைண்டு எவ்வளோ தான் வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தாலும் தமிழில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 3 ஹவர்ஸாவது நான் தமிழை படித்து வச்சுட்டு தான் படுப்பேன், மைண்டு அப்செட்டாக இருக்கும்போது கூட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு சில நேரத்தில் படிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும், அந்தளவுக்கு ஃபேமிலி ப்ரெஷரால். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை எப்படி சரிவர பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு நாள் கூட படிக்காமல் இருந்துடாதீங்க. அது ஒன்று மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி என்னால் முடியுமா, நான் நிச்சயமாக வந்து போஸ்டிங் வாங்கிடுவேனா, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கொஸ்டின் மார்க்காக யோசிக்கவே யோசிக்காதீங்க. என்னால் முடியும், நான் நிச்சயமாக படிச்சிருவேன், இந்த டார்கெட் வந்து எனக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக இருங்க. ஃபேமிலியிலையுமே வந்து எந்த ப்ராப்ளமுமே இருக்கக்கூடாது, என் கூடவே வந்து துணையாக இரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கடவுளை வேண்டிக்கிட்டு தொடர்ந்து படிங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி திருப்பி படிங்க, நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அது ஈஸியாக ஸ்ட்ராங்காக வந்து மைண்டில் வந்து இருக்கும். ஸோ டெய்லி மேக்ஸ் பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கரெக்டாக ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு எனக்கு இதை ரிவிஷன் பண்ணி ஒன்லைனர் எடுத்து படிக்கிறதுக்கு. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.